தமிழகத்தில் 1,00,000 பெண்கள் மானிய விலையில் ஸ்கூட்டர் வாங்க 200 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டதாக அமைச்சர் ஜெயக்குமார் பட்ஜெட் உரையில் தெரிவித்தார். மேலும் பிற்படுத்தப்பட்டோர் நலன், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் நலன் மற்றும் சீர்மரபினர் நலன் துறைக்கு 988 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டதாகவும், தொழிலாளர் நலத்துறைக்கு 1010 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டதாகவும், சமூக பாதுகாப்பு தொகை திட்டத்திற்கு 3790 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. கருவுற்ற தாய்மார்களுக்கு வழங்கப்பட்டு வரும் மகப்பேறு நிதியுதவினை 12,000 ரூபாயிலிருந்து 18,000 ரூபாயாக உயர்த்துதல், கூடுதலாக 500 டாஸ்மாக் மதுபான கடைகளை மூடுதல், 1,00,000 உழைக்கும் மகளிருக்கு இருசக்கர வாகனம் வாங்குவதற்கு வாகனத்தின் விலையில் 50% அல்லது அதிகபட்சமாக 20,000 ரூபாய் வரை மானியம் வழங்குதல், வேலை வாய்ப்பற்ற இளைஞர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் உதவித்தொகையை இரட்டிப்பாக்குதல், மீனவர்களுக்கென 5,000 வீடுகள் கட்டுதல் என 5 அரசாணைகள் வெளியிடப்பட்டுள்ளன. இத்தருணத்தில் தேர்தல் வாக்குறுதிகள் அனைத்தையும் இந்த அரசு நிறைவேற்றுவதில் உறுதியுடன் உள்ளது என்பதையும் இம்மாமன்றத்திற்கு தெரிவித்துக் கொள்கிறேன்.